ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூங்கினதுக்கப்புறம் யோசிப்பேன், இன்றைக்கி நாள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயம் இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரோம், ப்ரொடக்டிவாக இருக்கும், ஜிம் போகிறோம், வாக்கிங் போகிறோம், வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டயர்டாயிடுவேன். அந்த டயர்ட்லேயே 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பிரெயினுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, இட்ஸ் அ ரெஸ்ட். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணணும் அது எல்லாமே பண்ணுவேன். நம்ம பிரெயினில் 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தவன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ஜனநாயகன். இன்னொருத்தவன் லிம்பிக் சிஸ்டம், தீய சக்தி. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுன்றது தான் நான் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கும், நான் பிளான் பண்ணுறதுக்கும், நான் பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், நான் எதெல்லாம் வேணான்னு சொன்னனோ அதெல்லாம் பண்ணாமல் நான் இருக்கிறதுக்கும், இது எல்லாத்துக்குமே காரணம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். லிம்பிக் சிஸ்டம் இருக்கும்ல, எனக்கு தெரியும் இதுதான் பண்ணணுன்ட்டு, அண்ட் எனக்கு தெரியும் இதுதான் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஆனால் இதை பண்ணாமல் இதை பண்ண வைக்கிறது, படுத்துக்கிட்டே இருந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க வைக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் சாப்பிட வைக்கிறது, பார்க்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் பார்க்க வைக்கிறது, பண்ணக்கூடாதுன்னு தெரியும் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வைக்கிறது லிம்பிக் சிஸ்டம். அவன் தப்பு பண்ணல, அவனுக்கு தேவை ரிவார்டு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் ஒர்க்ஸ் டு மேக் மை பிரெயின் கெட் இட்ஸ் ரிவார்ட், பட் இட் டசன்ட் வாண்ட் தட் ரிவார்ட் குவிக்லி. பட் லிம்பிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணால் அப்படி கிடையாது, அவனுக்கு இப்போவே வேணும். அவனுக்கு நான் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணுன்ட்டுலாம் அவனுக்கு கன்சிடரே பண்ணிக்க மாட்டான். இந்த 5 நிமிஷம் கழித்து நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை பண்ண வைப்பான் இந்த லிம்பிக் சிஸ்டம். இப்போ என்ன கதைன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுன்றவன் ரொம்ப டயர்டாயிடுறான். அதனால் எப்பா இதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாதுப்பா அப்படின்ட்டு அந்த பொறுப்புகளை லிம்பிக் சிஸ்டமுக்கு தந்துடுறான். அவன் இதாண்டா சாக்கு, இதாண்டா நம்ம ஏரியா அப்படின்ட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் நான் ஒரு 8 hours 9 hours தூங்கினதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போனோன்னே என் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், கபிலா இது நம்ம காலம், நீ இறங்கி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்ஸ்டா பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு காலையில் தோணாது மோஸ்ட்டாக, ஏன்னா அவன் ஆக்டிவாக இருக்கான். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இஸ் லைக் அ பாஸ், இஸ் அ CEO ஆஃப் மை பிரெயின், ஜனநாயகன். இந்த லிம்பிக் சிஸ்டம் he have to work, but he may work in a bad way, தீய சக்தி. ஸோ we should train how to make our prefrontal cortex work well, and we should increase our willpower so that we can say no to the urges given by limbic system of our brain. புரியுதா நான் சொன்னது உங்களுக்கு? புரியுதா? ஏதாச்சும் புரிஞ்சால் சொல்லுங்கள். பை.